Hi guys, welcome back to my channel. தாறுமாறு இங்க பாரு. டுடே புது வேகன்சிஸோட வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? వస్తున్నా. ஓகே, எப்பயும் போல் பயோமோட் பற்றி தான். ஸோ யூஸ்ஃபுல்லான ஆப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ சென்னையில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ சிஎன்சி மில்லிங் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎன்சி மில்லிங்கில் செட்டிலர் அந்த வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. அப்புறமா எலக்ட்ரோ டிசைனர்னு சொல்லிட்டு வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. இன்ஜினியர் அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் சொல்லிட்டு இந்த பிஇ டிப்ளமோ முடித்தவங்கலாம் இருக்குது, ஜாப் இருக்குது அங்கே. அதிலே போட்டிருக்காங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீல்டு பெங்களூரில், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இப்போ ஜாப்ஸ் எல்லாம் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக, குவாலிட்டி மேனேஜர், எம்ஆர் குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், அக்கௌண்ட்ஸ் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்ஜினியர், மெயில் ஃபீமேல்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஜாப்ஸ் இருக்குது, இப்போ அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் பிபிசி இன்ஜினியர், அது பக்கத்தில் சேலரியும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூனமல்லியில் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக 30K சேலரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேளம்பாக்கத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி இன்ஜினியர்னு சொல்லிட்டு சேலரியோடு போட்டிருக்காங்க. வேகன்சிஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ரெஸ்யூமெல்லாம் இதுக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அது எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், மிஷின் மெயின்டெனன்ஸ், டிசைனர் இன்ஜினியர், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் என்னென்ன நாலேஜ் இருக்கணும் லொக்கேஷனோட போட்டிருக்காங்க, ஓகேங்களா? உங்களோட ரெஸ்யூம் எதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ், அந்த கோல்டு லோன் ப்ராடக்ட்டில் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸ் ஒன்லி, அண்டர் கிராஜுவேட் ரெகுலர் ஒன்லி. பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா 2020 23 இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் எங்கெங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். தெலங்கானா, கர்நாடகான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பு ட்ரைனி அசோசியேட், ஓகேங்களா? ஜெண்டர் மெயில் ஒன்லி தான். ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா பர் 1 to எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா we are looking for HR1 அந்த கிளைண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஜாப் இருக்குது. ஜாப் ப்ரொஃபைல் பாருங்கள், ஹேண்ட்லிங் அண்ட் சப்போர்ட்டிங் இதான் ப்ரொஃபைலு. அதுக்கப்புறமா ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். வெப்சைட் லிங்க் போட்டிருக்காங்க. அந்த கேண்டிடேட்டு அந்த ஜிமெயிலுக்கு ரெஸ்யூம் சென்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காமன் அவுட்லுக்னு சொல்லிட்டு ஜாப் ஓப்பனில் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இமிடியேட்டாக 20 days நோட்டீஸ் பீரியட் இருக்கணுமா. வாக்கின் டேட் டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான். வென்யூ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும்னு போட்டிருக்காங்க. கீழே ஜிமெயில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பியிருக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாப் பார்த்தீங்கன்னா மோவேட்டி டெக்னாலஜி ஃபார்முலா 1 CCS க்ராப்பில் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோ இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிக்கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி, சேலரி எல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்க. லொக்கேஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க, ஓகே? இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இதுக்கு நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம். ஸோ இதை மாதிரி ஜாப்ஸ் நிறைய பேர் இருக்குது. ரீல்ஸில் நிறையவே போட்டிருக்கேன் நான், ஓகேங்களா? தேவைப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.